நம்ம கொண்டாட வேண்டிய ஹீரோ அப்பாக்கள் தான். இன்னும் தீபாவளி இந்த மாதிரி பண்டிகையெல்லாம் வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ போனஸ் கொடுப்பாங்க. மீறி போனால் ஒரு 5000 10,000 இதுக்கு மேலேயே கொடுத்துருவாங்க. அதில் ஒரு தீபாவளியை கொண்டாடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அம்மா சொல்லி கொடு. பெண் பிள்ளைகள் இருக்கீங்க, கூட்டிகிட்டு போகும் அம்மா. ஏய், இந்த 5000 வச்சு தாண்டி உனக்கு துணி எடுக்கணும், உங்க அண்ணனுக்கு எடுக்கணும், உங்கள் அப்பாவுக்கு எடுக்கணும், எனக்கு எடுக்கணும், இதை வச்சு தான் தீபாவளி கொண்டாடணும். சமத்த பிள்ளைகள் சொல்லு, அம்மா 800 ரூபாய்க்கு மேலே நான் எடுக்கவே மாட்டேன்மா, மீதி இருக்கிற அந்த 200 ரூபாயில எனக்கு கிளிப்பு அது இதுனெல்லாம் வாங்கி கொடுமா அப்படின்ட்டு போகும். முதலாள கொண்டு சுடிதார் செக்ஷனில் தான் விடுவாங்க. 2000 தூக்கிட்டு வந்து நிற்கும். அம்மா கோவிச்சுட்டு கேட்க, என்னடி சொன்னேன் 2000. உடனே அப்பா சொல்லுவார், விடுமா விடுமா, இந்த வருஷம் எனக்கு பண்டிகை வேண்டாமா, எனக்கு எடுக்கிறதையும் சேர்த்து என் பிள்ளைக்கு எடுத்து கொடுன்னு. ஒவ்வொரு வீட்டிலும் அப்பாக்களுடைய தியாகங்கள் தான் பண்டிகைகளாக வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவர் ஹீரோவா? கோடி கோடியா வாங்குறவர் ஹீரோவா? இனிமேல் கேட்டா, நாங்க கேட்டால் நீங்க சொல்லக்கூடாது, சரியா? எங்க அப்பா தான் ஹீரோ அப்படின்னு அடிச்சு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க.